சார்பில் திருவெரும்பூர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு இரட்டைலை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்கின்ற பணியினை மேற்கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திக் அவர்களே, இங்கே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற தோழமை கட்சி தோழர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கியிருக்கக்கூடிய கழக முன்னோடிகளே, பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது உங்களுக்கே தெரியும். பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கினார்கள். ஸ்டாலின் அவர்கள் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். 28 மாதங்கள் கழித்து 1000 ரூபாய் வழங்கினார்கள். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்த 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கினார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அதை தற்போது 2000 வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார். அதுவும் 150 நாட்கள் உயர்த்தப்படவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மீது வரி சுமையை ஏற்றுகிறார். சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி, அதுபோல் முன்கட்டண உயர்வு, இப்படி பல்வேறு சுமைகளை சுமத்திய ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இங்கே மகேஷ் பொய்யாமொழியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலமும் மந்திரியாக 5 ஆண்டு காலமும் இருந்து கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். பல வாக்குறுதிகள் அவர் கிடப்பில் போட்டுவிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் இங்கே பட்டா பிரச்சனை இருக்கின்றது. எனவே பட்டா பிரச்சனையை தனி கவனம் செலுத்தி அரசு அலுவலர் கொண்ட குழு அமைத்து தீர்க்கப்படும். அதேபோல் திருவெரும்பூர் இருந்து லால்குடிக்கு செல்ல வேண்டும் என்றால் 36 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை உள்ளதை மாற்றி காவிரியில் வேங்கூர் படித்துறையிலிருந்து உத்தமசீலி வரையிலும் மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் கிளிக்கூடு முதல் இடையாற்றுமங்கலம் வரை குறுக்கே பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நீர் பிடிப்பு பகுதிகள் இருக்கின்ற குளங்கள், ஏரிகள், இந்த தொகுதியில் இருக்கின்ற நீலமுருக்கூர் குளம், வேங்கூர் சாம்பன் குளம், வேங்கூர் நொச்சி குளம், தியேட்டர் குளம், நடராஜபுரத்தில் 2 குளங்கள், அரசங்குடி மாரியம்மன் கோயில் குளம், சமுத்திர குளம், கிளியூர் குளம், வெள்ளாங்குளம், புதைச்சேரி குளம், திருநெடுங்குளம், பெரிய குளம், கூத்தைப்பார் பெரிய ஏரி, சவுந்தான் குளம், செம்மன் குளம், கொட்டப்பட்டு குளம், பத்தாலப்பேட்டை குளம், பொன்மலப்பட்டி மாவடி குளம், குண்டூர் குளம் உட்பட்ட அனைத்து நீர்களிலும் நிலத்தடி நீர் உயரும் பொருட்டு தூர்வாரப்பட்டு பொழுதுபோக்கு அம்சங்களுடைய மேம்படுத்தப்படும். நம் பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்கள் சார்பில் வழங்குகின்ற கோரிக்கைகள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன். எனவே வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.